வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, குட்டி குடைகளோட மெஷர்மென்ட், கலர் காம்பினேஷன் அதில டிஃப்ரெண்ட் மாடல்ல போட்டிருக்கேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதில வந்து 7 குடைகள் இருக்கு. இன்னைக்கு இந்த குடைகளோட ஃபுல் மெஷர்மென்ட் பார்க்கலாம். என்ன மாடல்ல, எவ்வளோ மெஷர்மென்ட்ல எடுத்து போட்டிருக்கேன், கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஃபங்ஷன்ஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்றதே நான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயும் யூஸ் பண்ற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வேர்ல தான் நான் அந்த குடைகள் எல்லாமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாடல்ல போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு சைஸ் வித்தியாசம் இருக்கு. 1 1/2 கட்டுக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த கூடைகள் எல்லாமே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த எல்லோ வித் கிரீன் கலர் வந்து ஹாஃப் ரோல்ல நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல் கிராஸ் கட் இது வந்து. பேஸும் கிராஸ் கட், ஹைட்டும் வந்து கிராஸ் கட் தான். நீங்க வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு வந்து கூடைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வயர்ல கூட நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க வயரே வந்து 4 அடியில 26 வயர் எடுத்து இந்த கிராஸ் கட்ட வந்து நான் போட்டிருக்கேன். கார்னர் டர்ன் வந்து 5த் நாட்டும் 6த் நாட்டையும் போட்டு நான் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி கூட. நீங்க வந்து இப்போ டெய்லி யூசேஜுக்கு கோயிலுக்குலாம் கொண்டுட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 ரோல் கூட. நிறைய பேர் வந்து 1 ரோலுக்கு கரெக்ட்டா எங்களுக்கு வந்து மெஷர்மென்ட் சொல்லுங்க உங்களோட வயருக்கு அப்படின்னு கேட்குறீங்கல்ல. இப்போ அந்த மெஷர்மென்ட் நான் வந்து சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து பேஸ் வந்து 9 லைன் போட்டிருக்கேன். 4 1/4 அடியில 15 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் 9 லைனு. ஹைட் வந்து 15 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நானு. இந்த கூடை வந்து என்னோட ஓன் பர்ப்பஸுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அதனால கூடைக்கு அட்டை போட்டு இந்த மாதிரி புஷ்ஷெல்லாம் வச்சு நான் நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நானும் இதை வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு ரோல் வந்து கரெக்டாக இருக்குது. ராமர் கிரீன் அண்டு ரெட் கலர் யூஸ் பண்ணி கலர் காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். அதனால் சூப்பராகவே ஃபினிஷ் ஆகிருக்கு. உள்ள இன்னர் வேர் வந்து 2 வேர் தான் வச்சுருக்கேன். இந்த 2 வயர் வச்சாலும் நல்லா நீட்டாக இந்த மாதிரி மொத்தமாக எப்படி வருது அப்படின்றதையும் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 வயர் ஹேண்டில் மேக் பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2 1/2 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கணும். ஹேண்டிலுக்கு வந்து எஸ் டைப் ஹேண்டில் கொடுத்துருக்கேன். நல்லா சூப்பராகவே இந்த கூடைக்கு நல்லா சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு. 1 ரோல் கூட நல்லா சின்னதாக அழகாக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தெரியும். அடுத்து ஒரு ரோலுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைகள் எல்லாமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கூடைகள் பார்த்தீங்கனாலே தெரியும். 3 கூடையுமே ஒரே சேம் ஹைட் லெவலில் இருக்கா? ஆனால் 3க்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் கூடை. பேஸும் நார்மல், ஹைட்டும் நார்மல். அந்த மாதிரி நார்மலாக அந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் வித் சாண்டில் வந்து ஃபுல் கிராஸ் கட்டு. பேஸும் கிராஸ் கட்டு, ஹைட்டும் கிராஸ் கட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் கட் கூட. இது பார்த்திங்கன்னா, இந்த மாம்பழம் மஞ்சள் கலரும் ப்ளூ கலரும். பேஸ் வந்து நார்மல், ஹைட் வந்து கிராஸ் நாட்டு. அந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 3 கூடையுமே பாருங்கள் ஒரே சைஸில் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டில், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு ரோலுக்கும் கூட கொஞ்சமும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 அடியில் 17 வயர், பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 16 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். இந்த நார்மல் கூடைக்கு வந்து பேஸ் போட்டு முடிச்சது நான் வந்து குச்சி சொருகிடுவேன். அப்போனா தான் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ரோலை விட இது வந்து கொஞ்சம் கூடங்க. ஏன்னா இது வந்து கஸ்டமைஸாக வந்து கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக்குக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி யூசேஜுக்கு காய்கறிகள் வாங்குறதுக்கு, பக்கத்தில் இருக்க கடைகள் போகிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூட. இது வந்து பார்த்திங்கன்னா 6 அடியில் 30 வயர் வந்து ரெட் எடுத்துக்கோங்க. 8 வயர் வந்து சாண்டில் எடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து 38 வயர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் 6 அடியில். இங்கேருந்து பாருங்க, ஃபஸ்ட்டு சாண்டிலு, அப்புறம் ரெட்டு வந்து ஒரு 5 நாட்டு, திரும்ப சாண்டில், ரெட் 5 நாட்டு. இந்த மாதிரி மாற்றி சாண்டிலோட இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. கார்னர் டர்ன் வந்து 6 அண்ட் 8 நாட்டை வந்து நீங்கள் கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். அப்போனா தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இது 5x5 பேட்டர்னில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபுல் ஹைட்டுக்குமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 6th அண்ட் 8th வந்து போட்டுக்கணும். ஒரே ஒரு நாட்டை, அந்த 7th நாட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போனா தான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளெயினாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரெட் வித் சாண்டில்ல அந்த கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே இருக்கும். இதுவுமே ஒரு ரோல் சைஸுக்கு உங்களுக்கு வந்து வருது. நீங்கள் வந்து ஏதாவது லஞ்ச் பேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூட பார்த்தீங்கன்னா 6 அடியில் 16 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 8 லைன் நார்மலாக போட்டுக்கோங்க. ஹைட் வந்து ப்ளூ கலர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 4 நாட்டுக்கு ப்ளூ கலர் வயர் வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி டைமண்டாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு லஞ்சும் கொடுத்து விடலாம், டெய்லி யூசேஜுக்கு, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த கூடைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். எவ்வளோ ரேட்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நவராத்திரி டைம் அடுத்தடுத்து வருது. நீங்கள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கூடைகள் ஆர்டர் பண்ணால் தான் நான் சீக்கிரமாக போட்டு தர முடியும். இது பாருங்கள், அடுத்து 1.5 கட்டு கூட. இது வந்து லைன் பேஸ்கெட் மாடல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கேன். 5 அடியில் 21 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் நான் வந்து மடக்கியிருக்கேன் நான். ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடை வந்து. 1.5 கட்டு கூட சூப்பராகவே ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், இந்த ஒரு ரோலுக்கு கூட கொஞ்சம் போட்டோம்னா அந்த கூடையோட இது பெருசாக இருக்கும். ஏன்னா 1.5 கட்டு லென்த்தும் வந்து ஹைட்டும் வந்து நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மாடலில் உங்களுக்கு வந்து இந்த கூடைகள் வந்து கிடைக்குதுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த கூடையோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது மெஷர்மெண்ட்டில் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். அதை மறக்காமல் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.